வைதேகி காத்திருந்தாள். இந்த கதையோட நாயகன் வெள்ளச்சாமி. ஊர்ல இருக்கிற எல்லா கல்யாணத்தையும் முன்னாடி நின்று நடத்தி வைப்பாரு. ஆனா அவர் எப்போதுமே ஒரு விதமான சோகத்தோடையே இருப்பாரு. அதே ஊருக்கு ஒரு வைதேகிக்கும் ஒரு சோகமான கடந்த காலம் இருக்கு. கல்யாணம் ஆன அன்னைக்கே வாழ்க்கை தொடங்கும் முன்னாடியே இறந்து போறாங்க வைதேகியோட கணவன். ஏன் அவர் முகத்தை கூட முழுசா பார்த்திருக்க மாட்டாங்க ரேவதி. இதனால இளம் வயதிலேயே விதவையான வைதேகி சமூகத்தோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அஞ்சி மிகவும் ஒடுங்கி போய் வாழ்றாங்க. இந்த நிலையில தான் நம்ம வெள்ளச்சாமி நிறைய இடத்துல வைதேகின்னு எழுதி வைக்கிறாரு. அதை பார்த்து நம்ம ரேவதி ஏன் இப்படி என் பேரை எழுதுறீங்கன்னு கேட்க, அதுக்கு வெள்ளச்சாமி தான் விரும்பிய பெண் பெயரும் வைதேகி தான் சொல்லி ஃப்ளாஷ்பேக் சொல்றாரு. அவர் விளையாட்டா செஞ்ச விஷயம் வினையில போய் முடிய அவரோட கண்ணு முன்னாடியே அவங்க விரும்பின பெண் இறந்து போயிடுறாங்க. அந்த குற்ற உணர்ச்சி வருத்தத்தால தான் இந்த சோக நிலையில வைதேகியை நினைச்சு வாழ்றாரு நம்ம வெள்ளச்சாமி. படத்துல நம்ம இசைஞானியோட எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். சுந்தரராஜன் படைத்த காவியம் தான் இந்த வைதேகி காத்திருந்தாள்.